ராகவா லாரன்ஸ் துவக்கும் கலாமின் காலச்சுவட்டில் அண்மையில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு சிவகார்த்திகேயன் தவிர்த்து இன்றைய ஹீரோக்கள் எவரும் இரங்கல் தெரிவிக்கவோ இறுதி அஞ்சலி செலுத்தவோ இல்லை. சினிமா நடிகர்களின் இந்த செயல் அவர்கள் மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பிற ஹீரோக்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுவது போல் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் ராகவா லாரன்ஸ். பேய் பிசாசு என இவர் எடுப்பது எல்லாம் மூட நம்பிக்கையை வளர்க்கும் படங்கள் தான் என்றாலும் ஈரமுள்ள மனிதராக இருக்கிறார் ராகவா லாரன்ஸ். ஆதரவற்றோருக்கு ஏற்கனவே ஒரு இல்லம் நடத்தி வரும் இவர் தன் அறக்கட்டளை மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். அவற்றை மிஞ்சுகிற வகையில் மற்றொரு மகத்தான காரியத்தை செய்துள்ளார் லாரன்ஸ். காஞ்சனா 2 படத்தின் மாபெரும் வெற்றி லாரன்ஸின் மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு போய்விட்டது. ஒரு படத்தை இயக்கி நடிக்க 14 கோடி சம்பளம் வாங்கும் அளவிற்கு உயர்ந்து விட்டார் லாரன்ஸ். நாகா, மொட்ட சிவா கெட்ட சிவா என வேந்தர் மூவிஸ் நிறுவனத்திற்கு 2 படங்களை இயக்குகிறார். இவ்விரண்டு படங்களின் அறிமுக விழாவில் அவருக்கு முன்பணமாக 1 கோடிக்கான காசோலையை வேந்தர் மூவிஸ் நிறுவனத்தினர் வழங்கினர். தனக்கு வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாயை 100 இளைஞர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக அறிவித்தார் லாரன்ஸ். ஏன் இந்த தொகை என்றால் தலா 1 லட்சத்தை அந்த 100 இளைஞர்களும் தமக்கு தெரிந்த ஏழைகளின் கல்வி, மருத்துவ உதவிக்கு செலவிட வேண்டும் என்பது நிபந்தனை. அதோடு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கனவு கண்டபடி மரம் நடவும் இந்த பணத்தை செலவிட இருக்கிறாராம். கேரளாவை போல் தமிழகமும் பச்சை பசேல் என்று ஆக வேண்டும். நிறைய மரங்கள் வளர்க்க வேண்டும் என்பது என் ஆசை. அப்துல் கலாம் கனவு கண்ட மரம் நடுதல், கல்வி, மருத்துவ உதவிகளுக்கு நான் வழங்கும் இந்த தொகை பயன்படும் என்று தெரிவித்தார் லாரன்ஸ். இந்த பணிக்கு கலாமின் காலச்சுவட்டில் என்று பெயர் வைத்ததுதான் ஹைலைட்.